உயர்வில் இடஒதுக்கீட்டிற்கான மசோதாவை மக்களவையில் அமைச்சர் படித்துக் கொண்டிருந்த போது ஒருவர் பிடுங்கிக் கொண்டு ஓடியதாகவும் அதன்பின் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதாகவும் அந்த மசோதா இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அனைத்து முயற்சிகளையும் ஆட்சியில் இருப்பவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு என்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கட்சி ஏற்றுக்கொண்டாலும் அந்த கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். UPA 2 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் அரசு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது நடந்த அந்த ஆட்சி காலத்தில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போது ஒரு பில் வந்தது, சட்ட மசோதா, பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதா. ஏற்கனவே அது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது சட்டமாகிவிடும். மக்களவையில் அந்த சட்ட மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நாளில் அப்போது பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டராக, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நம்முடைய புதுவை நாராயணசாமி அவர்கள் இருந்தார். அவர்தான் அதை படிக்க வேண்டும். அப்படி அவர் எழுந்து நின்று படிக்கிற போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற வழியாக அந்த படியிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேகமாக வந்து அவர் ஒரு ஓரமாக நின்று படித்துக் கொண்டிருந்த போது அவர் கையில் இருந்த அந்த மசோதாவை குடுங்கிக் கொண்டு ஓடினார். தொடர்ந்து அவர் படிக்கக்கூடாது. அதை கனப்பொழுதில் கவனித்த காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் பார்த்த உடனேயே அவரும் பாய்ந்து ஓடி அவனை பிடித்துக் கொண்டார். இந்த மசோதாவை பிடுங்கிக் கொண்டு ஓடியவனை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அவனை தாவி பிடித்தார். நாங்கள் எல்லோரும் இறங்கி ஓடினோம். உடனே மக்களவைத் தலைவர் அட்ஜர்ன் என்று அவையை ஒத்திவைத்து விட்டார். அதன் பிறகு மறுபடியும் கூடியது, அவை ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் கூடியது, அவை ஒத்திவைக்கப்பட்டது. 2 நிமிடங்களில் மறுபடியும் கூடியது. 3 முறையோ 4 முறையோ அவை ஒத்திவைக்கப்பட்டது. கூச்சல் குழப்பம். சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே நானும் அன்றைக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் விஸ்வநாதன் அவர்களும் சோனியா காந்தி அம்மையார் அந்த இடத்திலே நண்பகல் உணவு வேளையிலே சாப்பாட்டுக்கும் போகாமல் அங்கேயே உட்கார்ந்து இருந்த போது அவர் இடத்தில் போய் நாங்கள் சொன்னோம். நான் பேசினேன், இதை எப்படியாவது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் செய்யாவிட்டால் வேறு எப்போதும் இது நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு நேரமானாலும் இன்றைக்கு இருந்து இதை நீங்கள் நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நான் அதற்காகத்தான் உட்கார்ந்திருக்கிறேன், சாப்பிடவும் போகவில்லை என்று அவர் சொன்னார். ஜெயபால் ரெட்டி என்று ஒரு மூத்த அமைச்சர், பெட்ரோலியம் துறை அமைச்சர், எங்களோடு சேர்ந்து கொண்டு அவர் சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே அதை வலியுறுத்தி சொன்னார். அப்படி பேசும்போது ஒரு கருத்தை அவர் ஆவேசமாக சொன்னார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கருப்பு ஆடுகள், இந்த சட்ட மசோதா நிறைவேறக்கூடாது என்று அவர்கள் சதி செய்துதான் இதை பிடுங்கிக் கொண்டு ஓடுகிறார்கள். தலித்துகளின் ஓட்டு இல்லாமல் ஒரே ஒரு MP காங்கிரஸில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியவர் ஜெயபால் ரெட்டி என்ற காங்கிரஸ் மூத்த அமைச்சர். இந்த இடத்துல பேசினார். இன்றைய வரையில் அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படவில்லை. அன்றைக்கு பறிபோனதுதான். அன்றைக்கு மக்களவைத் தலைவர் திரும்ப திரும்ப மீரா குமாரி என்று நினைக்கிறேன், மீரா குமார் திரும்ப திரும்ப அவையை வைத்து கடைசியாக அந்த சட்டம் நிறைவேற்றப்படாமலேயே அவை கலைந்து விட்டது. அதன் பிறகு தேர்தல் கடைசி காலத்தில் நடந்த ஒன்று. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை. இங்க மட்டும் இல்ல, மாநில அரசுல மட்டும் இல்ல, மத்திய அரசு, பொதுத்துறைகள் என்ட்ரி லெவல் என்பது மட்டும்தான் இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்பு. அந்த இடஒதுக்கீடும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா துறைகளையும் தனியார் மயப்படுத்துகிற முயற்சியில் ஆட்சியாளர்கள் இறங்குகிறார்கள்.
செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.